அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை பார்த்து நோன்பு வைப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்யுங்கள். உங்களுக்கு வேகமூட்டம் தென்பட்டால் ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக முழுமைப்படுத்துங்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1909 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் பற்றி கூறுகையில், தம்முடைய இரு கைகளையும் 3 தடவை அடித்தவாறு மாதம் என்பது இவ்வளவு இவ்வளவு இவ்வளவுதான் என்று கூறினார்கள். 3வது தடவையில் பெருவிரலை மடக்கிக் கொண்டார்கள். மேலும் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்தே நோன்பை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1959 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாதங்கள் பிறை கணக்கின்படி 29ஆகவும் இருக்கும் என்று அவர்கள் சூசகமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மாதம் என்பது 29 நாட்களாகவும் இருக்கும். எனவே நீங்கள் பிறை பார்த்ததும் நோன்பு வையுங்கள், பிறை பார்த்ததும் நோன்பை நிறைவு செய்யுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அபுல் பக்தாதி என்ற ஒரு தாபியா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி மக்காவுக்கு புறப்பட்டு சென்றோம். வழியில் நாங்கள் பத்ரு நஹ்லா என்னிடத்திலே தங்கியிருந்த போது பிறை பார்ப்பதற்காக வேண்டி ஒன்று கூடினோம். அப்போது மக்களில் சிலர் அது 3வது பிறை என்று கூறினார்கள். வேறு சிலர் இல்லை, அது 2வது பிறை என்று கூறினார்கள். பின்னர் நாங்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை சந்தித்த போது நாங்கள் பிறை பார்த்தோம். மக்களில் சிலர் அது 3வது பிறை என்று கூறினர், வேறு சிலர் அது 2வது பிறை என்று கூறினர் என்று சொன்னோம். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், எந்த இரவில் நீங்கள் பிறை கண்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இன்ன மாதத்தின் இன்ன இரவில் என்று பதில் சொன்னோம். அப்போது பார்ப்பதற்காக வேண்டியே பிறையை அல்லாஹ் சிறிது நேரம் தென்பட செய்கிறான். ஆகவே நீங்கள் கண்ட பிறை என்பது இரவுக்குரியதுதான், நீங்கள் கண்ட இரவுக்குரியதே ஆகும் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தெளிவுபடுத்திய செய்தியும் ஸஹீஹ் முஸ்லிமில் 1984 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில வேளை தலைப்பிறையை பார்க்கின்ற போது பெரிதாக தெரியும். சிலர் சொல்வார்கள், நமக்கு ஒரு நோன்பு போய்விட்டது, இந்த பிறை பெரிதாக இருக்கிறது என்று சொல்வார்கள். வேறு சிலர், இது 3வது பிறையை போல் தெரிகிறது, நமக்கு 2 நோன்பு போய்விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள். இதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். மாதங்களுடைய கணக்கை 29, 30 என்றும் இவைகள் மாறி மாறி வரக்கூடியது என்றும், அதே வேளையிலே பிறை சிறிதாக இருக்கிறது பெரிதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த பிறையை 2ஆம் பிறை 3ஆம் பிறை என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்று பிறை விஷயத்திலே தெளிவானதொரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய பிறையை தேடுவோம். அந்த பிறையை பார்த்ததாக நம்பிக்கைக்குரிய 2 நபர்கள் சாட்சியம் அளித்தால் அது அங்கீகரிக்கப்படுகின்ற வகையிலே அமைகின்ற போது அந்த பிறையை நாமும் அங்கீகரிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்க விளக்கத்தை முழுமையாக நமக்கு நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.